வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வந்து நம்ம AWS சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் AWS சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் முடியாமல் இருந்துச்சு. ஸோ இதனால் இன்றைக்கி வந்து AWS சீரிஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, AWSல முக்கியமான சர்வீஸ் பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அப்புறம் போக போக நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அட் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இன்றைக்கி நம்ம என்னென்ன சர்வீஸ் முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஐடியா மட்டும்தான். மற்றபடி நாளையிலிருந்து ஒவ்வொரு சர்வீஸாக நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து நம்ம சிலபஸ் படி பார்த்துட்டே வரலாம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சர்வீஸ் வந்து நான் பார்க்க போகிறேன். இது கீழே இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ சர்வீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சர்வீஸ் எல்லாம் தான் மெயினாக AWSல யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா Amazon EC2. ஸோ EC2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் மிஷின். நார்மலாக இப்போ VMwareலாம் ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும், வர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர். ஓகே, நார்மலாக வந்து ஒரு மிஷின் இது யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ அஜூர்லன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. பட் இங்கே AWSல வந்து EC2 இன்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதில் ஒரு CPU, RAM, அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு மிஷின் வந்து வித்தின் மினிட்ஸில் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் அமேசானில். ஸோ இது வந்து Amazon EC2. ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ச்சுவல் மிஷின். ஸோ ஓகே, இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பற்றி ரொம்ப டீப்பாக வந்து டெப்த்தாக வந்து நம்ம வந்து கம்மிங் கிளாஸஸில் பார்க்கலாம். கம்மிங் வீடியோஸில் வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையவே நம்ம டீப்பாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ Amazon ECR எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இந்த கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கூபர்நெட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கூபர்நெட்ஸில் வந்து அதில் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதில் டாக்கர் யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு கூபர்நெட் கிளஸ்டர் இதெல்லாம் கிரியேட் பண்ணி அப்ளிகேஷன் லோட் பண்ணி ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம இன்னும் பார்க்கலாம். ஸோ இது சிம்பிளாக என்னென்னா கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ என்னென்னா டாக்கர் யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த ரெஜிஸ்ட்ரியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இதான் ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து இமேஜை புல் பண்ணி உங்களுக்கு வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இது ஆக்சுவலாக. ஸோ இது கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Amazon ECS எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ். ஸோ கண்டெய்னர் சர்வீஸ் இது வந்து ஒரு கூபர்நெட் சர்வீஸ். ஆக்சுவலி நாட் கூபர்நெட் கிடையாது. இது வந்து ஒரு டாக்கர் இதை யூஸ் பண்ணி டாக்கர் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ EKS அப்படின்னு சொல்லிட்டு Amazon EKS அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சர்வீஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா Amazon கூபர்நெட் சர்வீஸ். ஆக்சுவலி கூபர்நெட்ஸ் இப்போ நார்மலாக கூபர்நெட்ஸ்ங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு சர்வர்லெஸ் பிளாட்ஃபார்மாக Amazon யூஸ் பண்ணி EK சர்வீஸில் நீங்கள் வந்து அதை பண்ண முடியும். ஸோ ஒரு கூபர்நெட் கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த EKS எலாஸ்டிக் கூபர்நெட் சர்வீஸ் EKS Amazon EKS நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதுதான் அந்த EKS சர்வீஸ். ஆக்சுவலாக இந்த மூணுமே ஒரு கண்டெய்னரைசேஷன் பிளாட்ஃபார்மில் தான் வரும். ஸோ ECR அப்புறம் EKS அண்ட் ECS இந்த மூணுமே வந்து கண்டெய்னரைசேஷன் பிளாட்ஃபார்மில் வரும். ஸோ இந்த கண்டெய்னரைசேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து டாக்கர் யூஸ் பண்ணி அந்த இமேஜை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ டாக்கர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கூபர்நெட்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாக்கர் இப்போ நீங்கள் கூபர்நெட்ஸ் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஃபஸ்ட்டு வந்து டாக்கர்னா என்னென்னு கற்றுக்கோங்க. ஸோ டாக்கரில் வந்து எப்படின்னா உங்களுக்கு கிளஸ்டரிங் கான்செப்ட் வந்து கிளஸ்டரிங் அந்த ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் திங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து மெயினாக உங்களுக்கு வந்து ஃபயர்வால் இருக்கும், அப்புறம் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லோட் பேலன்சர் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டரிங் கான்செப்ட். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக உங்களால் டாக்கரில் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியாது. பட் கூபர்நெட்ஸில் வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ அதனால என்னென்னா நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூபர்நெட்ஸில் வச்சுருப்பாங்க. அதாவது EKS யூஸ் பண்ணி வந்து கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணி அதில் அப்ளிகேஷனை வந்து டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ EKSல ஸோ ECSல வந்து வச்சுருப்பாங்க. பட் அந்த டாக்கர் யூஸ் பண்ணி நம்ம டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் டெஸ்டிங் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் டெஸ்டிங் அப்ளிகேஷன் வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து ஃபெயில் ஆகுறதுலாம் தேவைப்படாது இல்லையா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டாக்கரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டாக்கர்னா ECS யூஸ் பண்ணி அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க. செப்பரேட்டாக நீங்கள் Amazon யூஸ் பண்ணாமல் நீங்கள் வேறு வெர்ச்சுவல் மிஷின் VMwareல கூட அந்த டாக்கர் ஆர் கூபர்நெட்ஸ் இந்த வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கிளவுட் இன்ஃப்ராவில் வந்து இந்த ECR EKS ECS இது வந்து ரோல் ப்ளே பண்ணும். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து கண்டெய்னரைசேஷன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன AWS எலாஸ்டிக் பீன்ஸ்டாக். ஸோ எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு
இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, அந்த அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக உங்களால் க்ளவுடில் வந்து டிப்ளாய் பண்ண முடியும். ஒரு வெப் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, அதை வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து இந்த எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் வந்து ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டிப்ளாய் பண்ணி அப்புறம் மேனேஜ் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் AWS லாம்டா. ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த க்ரான் ஜாப்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறதுக்கு AWS லாம்டா யூஸ் பண்ணுவாங்க. க்ரான் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, இப்போ உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸில் சம் ஆஃப் த லாக் வந்து உங்களுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சினாரியோ இருந்துச்சுன்னா நீங்கள் லாம்டா யூஸ் பண்ணி அந்த லாகை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு S3 பக்கெட் பற்றி கீழே பார்க்கலாம். S3 பக்கெட்டில் வந்து ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க, அந்த இமேஜை பற்றி இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா லாம்டா யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். லாம்டா வந்து ஒன்றும் இல்லைங்க, இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணால் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதலாம். இதில் அந்த லாம்டா ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரான்கார்ட் ஜாப்க்கு வந்து மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இது வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட். நம்ம வந்து கம்மிங் கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பில்லியன் டேஸ் இதெல்லாம் வரும்போது நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சினாரியோவில் அதுக்கு அந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் நிறைய சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, வெப் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கஸ்டமர் வருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய மிஷின், அது இந்த பர்டிகுலர் டைமில் வந்து இப்போ கஸ்டமர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிட்வீன் இந்த டைமில் மட்டும் இன்ஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது கவுண்ட், CPU கவுண்ட். இப்போ CPU அது எப்படி உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரேன்னா, ஸோ உங்களுக்கு வந்து CPU வந்து இவ்வளோ ஹிட் ஆகிடுச்சு, இப்போ 70%க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் உனக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு 2-3 EC2 இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் டிஃபைன் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஆட்டோ ஸ்கேலிங் இதில் கான்செப்டில். ஸோ நம்ம அதை வந்து டெப்த்தாக நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஈஸியாக பார்க்கலாம். அதான் ஆட்டோ ஸ்கேலிங் என்னென்னா, இப்போ இருக்கிற மிஷினை விட மிஷின் வந்து கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். EC2 இன்ஸ்டன்ஸோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய யூசர்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணாலுமே அந்த லோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதுதான் ஆட்டோ ஸ்கேலிங். நெக்ஸ்ட்டு IAM. ஸோ IAMங்கிறது வந்து பெருசாக எதுவும் இல்லைங்க. ஆக்சுவலாக அது IAM யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, யூசர் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, பாலிசி டிஃபைன் பண்ணுறது, அதை ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் தான் IAM கான்செப்டில் வரும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா KMS, AWS KMS, கீ மேனேஜ் சர்வீஸ். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுத்திங்கன்னா நிறைய கீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கீஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீஸ் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து இந்த கீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் KMSக்கு அது. அதுக்கப்புறம் S3. ஸோ S3ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ் ஆக்சுவலாக அமேசானில். ஸோ S3 யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ் தான். ஸோ இதில் நிறைய கிளாஸஸ் இருக்குது, இந்த கிளாஸஸ் எல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் S3ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உங்களோட ஃபைல்ஸ், இமேஜ், அதுக்கப்புறம் வீடியோஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டெம்பரரி URL மாதிரி கிடைக்கும் ஆக்சுவலாக ஸ்டாட்டிக் வெப்சைட். ஸோ பின்னாடி வந்து டேட்டாபேஸ் எல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு வெப்சைட் கூட நீங்கள் S3 பக்கெட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து S3 பக்கெட் பற்றி பார்க்கும்போது கிளியராக பார்க்கலாம். அதுக்கப்புறம் Amazon SES. ஆக்சுவலாக Amazon SES என்னென்னு பார்த்தீங்கன்னா, Amazon சிம்பிள் இமெயில் சர்வீஸ். ஓகே, இமெயில் சர்வீஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனில் சட்டன் இஷ்யூ, ஏதாச்சும் சம் இஷ்யூ வந்து நீங்கள் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த பீப்புள்ஸ்க்கு, உங்களோட அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் மெயில் ட்ரிகர் பண்ணு. ஸோ இல்லைனா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஹை யூட்டிலைசேஷன் போகும்போது ஒரு இமெயில் ட்ரிகர் பண்ணு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் இதில். ஸோ அதுதான் ஆக்சுவலாக SES. அப்புறம் RDSன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஆக்சுவலாக. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், SQL டேட்டாபேஸ், Oracle. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டாபேஸை நீங்கள் க்ளவுடில் வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக இப்போ வந்து ஒரு சர்வரில் வந்து ஒரு விண்டோஸ் சர்வரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த டேட்டாபேஸ் எல்லாத்துக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு SQL ஒரு Oracle அப்ளிகேஷன் வைங்களேன். ஸோ Oracle அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து க்ளவுடில் RDS சர்வீஸ் யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வச்சுக்கலாம். ஸோ அதுதான் அந்த RDS. இதை யூஸ் பண்ணி உண்மையில் இதில் வந்து ஓனாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை நீங்கள் எடுத்து அதுலேயுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா இதில் வந்து மேனேஜ் சர்வீஸ், அதாவது சர்வலெஸ் கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் லேட்டராக. இது Amazon Aurora. ஸோ இது Aurora என்னன்னு பார்த்தீங்கன்னா Amazonோட ஓன் டேட்டாபேஸ் சர்வீஸ். ஸோ இது வந்து RDSஓட நிறைய ரிப்ளிகாஸ் வந்து அடிஷ்னலாக இதுலேயும் கொடுப்பாங்க. பட் அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி இது சர்வீஸ் ரேட்டு. பட் ஸ்டில் அதை விட இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக வந்து Amazon Aurora வந்து இருக்கும். ஸோ அதான் இந்த சர்வீஸ் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா DynamoDB. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு
இட்ஸ் நாட் அ கொரி லாங்குவேஜ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரோரா அண்ட் ஆடியஸ் இது வந்து ஒரு கொரி லாங்குவேஜ். பட் இது வந்து ஒரு கொரி லாங்குவேஜ் கிடையாது. எப்படின்னா அந்த டேட்டா வந்து ஃபுல்லாகவே எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டேபிள் ஃபார்மேட். இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து டைனமோடிபி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்னென்னா ஈஸியாக உங்களோட டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டா வந்து ரைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப இதாக இருக்கும். இ-காமர்ஸில் மோஸ்ட்லி டைனமோடிபி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் கேட்ச். ஸோ எலாஸ்டிக் கேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் ஆடியஸில் வந்து மோஸ்ட்லி இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ உங்களோட ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. இந்த அப்ளிகேஷனில் இருந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இங்கே இருந்து ஆக்சஸ் பண்ணுறாரு. ஆக்சஸ் பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷன் இங்கே இருக்குது. ஸோ அவங்க ஆக்சஸ் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் டேட்டாவை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னா டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி டைம் வந்து டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு இருக்கும்போது மேபி சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஆர்டிஎஸ் இந்த டேட்டா பேஸோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது டேட்டா நிறைய டைம் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மேபி பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மிடில் வந்து இந்த எலாஸ்டிக் கேட்ச் இருக்குல்ல, அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ணுற டேட்டா வந்து உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் கேட்சில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ டேரெக்டாக எப்போவுமே அப்ளிகேஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களோட டேட்டா பேஸில் ஆக்சஸ் பண்ணுறத தவிர்த்து இங்கே இருந்து இடையில இருந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த எலாஸ்டிக் கேட்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே நிறைய கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம கம்மிங் கிளாஸ் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் எஸ்கியூஎஸ். ஸோ இது வந்து சிம்பிள் கியூ சர்வீஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. பட் உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த நிறைய ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அந்த அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்டாக சர்வர் டவுன் ஆகும், மேபி கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கியூ சர்வீஸ் எனபிள் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தாங்களா அவங்களோட ரெஸ்பான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து. ஸோ அதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் அமேசான் நோட்டிஃபிகேஷன் எஸ்என்எஸ் வந்து என்ன பண்ணீங்கன்னா சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். ஸோ இது என்ன பண்ணுவோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. ஸோ அது என்னென்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கு சிபி வந்து அடிஷ்னலாக ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய கஸ்டமர் ஆக்சஸ் பண்ணாங்க. சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் நடந்தோடனே அது எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனிங் இதை எனபிள் பண்ணி அமேசான் எஸ்என்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோ சார்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நீங்கள் ஃப்ளோ டயக்ராம் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஃப்ளோ டயக்ராம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது ஃப்ளோ டயக்ராம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த சர்வீஸ் ஆக்சுவலாக அமேசான் ஸ்டெப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து அமேசான் க்ளவுட் வாட்ச். ஸோ க்ளவுட் வாட்ச்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களை என்வரான்மெண்ட்டில் நிறைய அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் நிறைய EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்வரான்மெண்ட்டில் என்ன ஆகிட்டு இருக்கும். என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் சரி வேறு ஏதாச்சும் சர்வீஸ் வச்சுருப்பீங்க. அந்த சர்வீஸாக இருந்தாலுமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மானிட்டர் பண்ணுறதுக்கு க்ளவுட் வாட்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ க்ளவுட் வாட்ச்ங்கிறது என்னென்னா ஒரு மானிட்டரிங் டெக்னிக். ஸோ மானிட்டரிங் சர்வீஸ் டெக்னிக்குங்கிற மானிட்டரிங் சர்வீஸ் ஆக்சுவலி. ஸோ இதை யூஸ் பண்ணி என்வரான்மெண்ட்டில் நீங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ், அதை வந்து இதை யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா AWS க்ளவுட் ஃபார்மேஷன். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 100 EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு பேக்ரவுண்டில் லோட் பேலன்ஸர் வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய சர்வீஸை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ ஒரு 100 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு லோட் பேலன்ஸரு, அதுக்கப்புறம் ஆக்சஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட் இதெல்லாம் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக ஒரு 100 இன்ஸ்டன்ஸ்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு அதை எப்படிங்கிறத விட இதை யூஸ் பண்ணி இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி இமீடியட்டாக வித்தின் மினிட் கிடையாது, அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 minutes ஒரு இட்ஸ் டிபெண்ட்ஸ். உங்களோட இன்ஃப்ரா நீங்கள் பெருசாக பில்ட் பண்ண போகிறீங்கன்னா இட் வில் டேக் சம் டைம். பட் இது வந்து டிபெண்ட்ஸ். அதாவது 100 EC2 இன்ஸ்டன்ஸ்னா ஒரு டைம் கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ இது என்னென்னா நீங்கள் மேனுவலாக பண்ணுறத விட ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண வேண்டிய ஆக்சுவலி இங்கே வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியது இருக்குது. இப்போ டெராஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெராஃபார்ம் ஆர் க்ளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெராஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. பட் சம் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா AWS க்ளவுட் ஃபார்மேஷன் கூட யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து உங்களை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்டு பண்ணுறதா நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இது. பட் நீங்கள் வந்து ஸ்கிரிப்டிங் தெரியணும். ஸோ ஸ்கிரிப்டிங்னா இது கொஞ்சம் ஈஸியான ஸ்கிரிப்டிங் தான். மற்றபடி பெருசாக அந்த என்ன சொல்கிறது ஜாவா அந்த மாதிரியெல்லாம் பெருசாலாம் இருக்காது. ஸோ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக அவங்களே டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. பார்த்து அந்த பிளாக்கை இந்த கோட் பிளாக்கை எந்தெந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஈஸியானது தான். ஸோ க்ளவுட் டைல்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
இப்போ உங்களோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஏபிஐ கால்ஸ், அதாவது ஏபிஐ யூஸ் பண்ணி, அது ஏபிஐனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு மீடியேட்டர் மாதிரி தான். ஆக்சுவலாக இப்போ வெளியில இருந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ், உங்களோட பர்டிகுலர் அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டை வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி இன்னொரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் எதாவது பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இதாக எடுத்துக்கோங்க. ஸோ ஏபிஐ கால்ஸ், ஸோ ஏபிஐ யூஸ் பண்ணி என்னென்ன இது உங்களோட ஏடபிள்யூஎஸை அக்சஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன சொல்ல ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆடிட்டிங் பர்பஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் ஆகும். ஸோ வெளியில இருந்து யாராவது ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களா, அல்லது எந்தெந்த ஏபிஐ கால்ஸ் வந்து இதை ஆக்சஸ் பண்ணியிருக்குது, ஸோ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ், ஏடபிள்யூஎஸ் உங்கள் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணியிருக்கா, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இதில் ஸ்டோர் ஆகும். ஸோ அமேசான் ஏபிஐ கேட்வே, ஸோ ஏபிஐ கேட்வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அகைன் இது ஒரு இதை அதே மாதிரி சிம்பிள் இதே மாதிரி தான். பட் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அது வந்து உங்களோட அக்கௌண்ட்டை மட்டும் தான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்னா, இது வந்து இதை யூஸ் பண்ணி உங்களோட தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிலீட் பண்ண மேனேஜ் பண்ண முடியும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய சர்வீஸை இதை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் இது. ஸோ எலாஸ்டிக் லோட் பேலன்சர்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வந்து ஒரு 3 சர்வர் இருக்குன்னா, அதை வந்து 3 சர்வரில் வந்து எப்படின்னா உங்களோட வரக்கூடிய இன்புட்டை வந்து பேரலாக அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டா வந்து பேரலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து லோட் பேலன்சர். இப்போ லோட் பேலன்சர் இல்லைன்னா ஒரே இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு கஸ்டமர் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த அவங்க ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே ஒரே சர்வருக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டவுன் ஆகும். ஸோ இதனால் என்னென்ன லோட் பேலன்சர் என்ன பண்ணுன்னா, ஈக்குவலாக அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து இப்போ நம்ம கஸ்டமர் ஆக்சஸ் பண்ணுறது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் தான். அந்த ரிக்வெஸ்ட்டை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த 3 மிஷினுக்கு 3 or 4 நீங்கள் 3 or 4 வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் லோட் பேலன்ஸ். இந்த நிறைய கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம் கம்மிங் வீடியோஸில். நெக்ஸ்ட் என்ன, அமேசான் கிளவுட் ஃப்ரண்ட். இது வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் ஆர் யூஎஸ் அங்கே வச்சுட்ருக்கீங்க. பட் உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே சிங்கப்பூர் யூஎஸ் மட்டும் இல்லாமல் ஆல் அரௌண்ட் த வேர்ல்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, ஸோ எவ்ரி கஸ்டமர்ஸ் வந்து டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன் வந்து யூஎஸில் இருக்க சர்வரில் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோனஸ், ஒரு லேட்டன்சி வந்து அவங்க ஃபேஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ கஸ்டமர் இந்தியாவில் ஆக்சஸ் பண்ணுறாங்க, ரெகுலராக ஒரே ஒரு கான்செப்டை, ஒரே ஒரு சர்வர், ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேட்சி இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டோர் ஆகும்னா, உங்களோட என்ன சொல்கிறது, அதாவது எட்ஜ் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். ஸோ எட்ஜ் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும்போது கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அகெயின் அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணும்போது டைரெக்டாக அமெரிக்கா யூஎஸில் இருக்கக்கூடிய சர்வர்லேருந்து டேட்டா எடுக்காமல் அந்த எட்ஜ் லொக்கேஷன்லேருந்து டேட்டாவை எடுத்து ஸோ ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து இதனால் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு லேட்டன்சி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அமேசான் கெனிசிஸ். ஸோ கெனிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய கான்செப்ட், கெனிசிஸ் டேட்டா வேர்ஹவுஸ் அண்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ என்னென்னா, இது வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் டேட்டா வந்து உங்களால் கேப்சர் பண்ணி இதை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அமேசான் ரவுட் 53. ஸோ இந்த ரவுட் 53 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிஎன்எஸ் மாதிரி தான். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு விண்டோஸ் சர்வராக இருந்தாலும் சரி, ஒரு லினக்ஸ் சைடில் நம்ம ஒரு டிஎன்எஸ் கிரியேட் பண்ணுறோம்ல, ஒரு சர்வருக்கு வந்து இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. டேரெக்டாக அந்த ஐபி google.com எடுத்துக்கோங்க. ஸோ google.comங்கிறது ஒரு வந்து ஃப்ரெண்ட்லி நேம். அதுக்கு பின்னாடி வந்து நிறைய சர்வரோட ஐபி அட்ரஸ் எல்லாமே மேப் ஆகிருக்கும், லோட் பேலன்சர் இதெல்லாமே பின்னாடி இருந்துட்டு இருக்கும். பட் நம்ம வந்து அந்த ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் google.comங்கிறது வந்து நம்ம எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி நேமை வந்து இதில் டிஃபைன் பண்ணுறது அந்த வந்து டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமேசானில் வந்து ரவுட் 53 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டிஎன்எஸ் தான். ஸோ அது சேம் கான்செப்ட் தான், டிஎன்எஸ் தான். ஏன் இந்த 53 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த 53ங்கிறது தான் அதோட போர்ட் நம்பர், டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து 53. ஸோ அதனால தான் அவங்க வந்து ரவுட் 53 அப்படின்னு சொல்லிட்டு இதை நேம் வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஐடியா இந்த சர்வீசஸை பற்றி உங்களுக்கு கிடச்சிருக்கும். நாளைக்கு நெக்ஸ்ட் சிலபஸ் ஒன்றுன்னா நம்ம வரிசையாக ஒவ்வொரு நாளுமே பார்க்கலாம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.